தீபகற்ப மலேசியாவில் பல பகுதிகளில் தேனீக்கூட்டை கண்டுபிடிக்க முடிவதில்லை என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. பல பாரம்பரிய தேனீ வளர்ப்பாளர்கள் மலேசியாவில் தேனீகளின் காலனிகள் குறைந்து வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளதாக அச்சங்கத்தின் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். தேனீக்கள் உயிர் வாழ தேவையான உணவு ஆதாரங்களை இல்லாதிருப்பதே இதற்கு காரணம் என்றார் அவர். திறமையான அல்லது சுறுசுறுப்பான வேலை செய்யும் என்று நாம் கருதும் தேனீக்கள் படிப்படியாக அழிந்து வருவது வருத்தமான உண்மை. பூச்சிக்கொல்லிகள், செயற்கை உரங்கள், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை தேனீக்கள் அழிந்து போவதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. மே 20ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக தேனீக்கள் தினத்தினை முன்னிட்டு பேரா பெங்கலான் உலு குரோ தமிழ் பள்ளியில் நடைபெற்ற தேனீக்கள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுப்பாராவ் இத்தகவலை தெரிவித்தார். மற்றொரு காரணம் நமது நிலம் பயிரிடும் விதம். இது மகரந்த சேர்க்கைக்கு உகந்த வாழ்விடங்களுக்கு குறிப்பிடத்தக்க இழப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கிரகத்தில் உள்ள அனைத்து தேனீக்களும் அழிக்கப்பட்டால் மனிதன் வாழ இன்னும் 4 ஆண்டுகளுக்கு மேல் இருக்காது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் தேனீக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை இல்லாமல் பழங்களை உற்பத்தி செய்ய முடியாது. உலகின் 80% உணவுப் பொருட்களுக்கு தேனீக்கள் காரணமாக இருப்பதால் அவற்றின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி கூற முடியாது. உலகின் 90% ஊட்டச்சத்தை வழங்கும் மனிதர்கள் உட்கொள்ளும் முதல் 100 பயிர்களில் 70 தேனீக்களால் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறது. தேனீக்கள் இப்போது அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளன. அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகள், தாவர கொல்லிகள், அளவிற்கு மீறிய சத்தம் தேனீக்களை கொன்று வருகிறது அல்லது விரட்டி விடுகின்றது. மேலும் தேனீக்களின் அழிவு 42% அதிகரித்து உள்ளது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உணவு சேகரிக்க செல்லும் தொழிலாளி தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக காணாமல் போவதே இந்த தேனீ பேரிழவிற்கு காரணம். வேலைக்கார தேனீக்கள் இப்படி தொலைந்து போவதற்கு பல காரணங்கள் உள்ளன. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் செயற்கை உரங்களில் உள்ள ரசாயனங்கள் தேனீக்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவற்றின் நினைவாற்றலை மழுங்கடிப்பதே முக்கிய காரணம். இதனால் தன் சொந்த கூட்டுக்கு திரும்பும் வழி தெரியாமல் மறந்து வேறு எங்கேயோ பறந்து சென்று இறக்கின்றன என்றார் சுப்பாராவ். நம் வாழ்வில் உணவு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் தேனீக்களுக்காக ஒரு நாள் கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவற்றை அழிக்கும் எதையும் செய்யக்கூடாது. நிலைமையை மாற்றியமைக்கவும் தேனீ அழிவை தடுக்கவும் உதவும் வழிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என சுப்பாராவ் வலியுறுத்தினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.